ஹலோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி தமிழ் செக்மெண்ட்டில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இயல் 1லேருந்து 9 வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் தான். 7th ஸ்டாண்டர்டில் இயல் 1, 2, 3 முடிச்சாச்சு. இது 4வது இயல். இந்த வீடியோவில் நம்ம 4, 5, 6 அடுத்த 3 இயல் நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் புக் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா எதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க, எந்தெந்த பாடல் வரிகள்லாம் இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கிற பொருளா இருக்கட்டும், எதுல கொஸ்டின் கேட்பாங்கன்னு அது எல்லாமே நம்ம தெளிவா ஒன்லைனராகவே எடுத்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தாலே உங்களுக்கு நீங்க வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்தாலே நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கலங்கரை விளக்கம். இந்த இயலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே கடல் பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து கலங்கரை விளக்கம். கடற்பயணம் சென்று கரை திரும்புவதற்கு தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் கலங்கரை விளக்கம். அது எப்படி கலங்கரை விளக்கம் நமக்கு தெரியும். கடல்ல வழி தெரியாம இருக்கும்போது அந்த கலங்கரை விளக்கத்தோட வெளிச்சத்தை வச்சுதான் அவங்க அந்த கரை சேருவாங்க. அததான் இதுல சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுவடு நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுக்களம் கரையும் துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலங்கரை விளக்கத்துக்கு ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இவ்வழி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா பெரும்பனாற்று படை. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். மதலைனா தூண், சென்னினா உச்சி, நெகிழினா தீச்சுடர், உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. இங்க ராவரும். அழுவம்னா கடல், கரையும்னா அழைக்கும். ஓகேங்களா? அடுத்து வேயாமாடம் அப்படின்னா, வேயாமாடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படாது சாந்து பூசப்பட்ட மாடம்னு சொல்றாங்க. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட மாடத்தை உடையதான் கலங்கரை விளக்கம். வானம் விழுந்து விடாமல் தாங்கும் தூண் போல விளங்குவதான் கலங்கரை விளக்கம். அந்த பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்றோட பொருள் தான் இது. ஓகேங்களா? ஏனி கொண்டு ஏற முடியாத உயரத்தை உடையதான் கலங்கரை விளக்கம். கடலில் கலங்கும் மரக்கலங்களை அழைப்பது கலங்கரை விளக்கம். கடலூர் உருத்திரங்கண்ணர் இயற்றவை எதெல்லாம் அப்படின்னா, பெரும்பனாற்று படையும் பட்டினப்பாளையும். ஓகேங்களா? கடலூர் உருத்திரங்கண்ணனார் ஒரு சங்ககால புலவர். பெரும்பனாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா தொண்டைமான் இளந்திரையன். வள்ளலிடம் பரிசு பெற்ற புலவர் பாணர் போன்றோர் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதா ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து 10 பாட்டு நூல்கள் என்னன்னு பாருங்க. திருமுருகாற்றுப்படை, பொருநாராற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள். ஓகேங்களா? அடுத்து கவின்மிகு கப்பல். நம் முன்னோர் காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்தினர். இந்நூல் துறையூர் ஜெம் நிறுவன தயாரிப்புன்னு சொல்றாங்க. இந்த கவின்மிகு கப்பல்ல உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்னும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டா மருதன் இளநாகனார். ஓகேங்களா? இந்த லைனும் ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் பாடினாங்க, யார் எழுதினாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா அகநானூறு. மருதன் இளநாகனார் ஒரு சங்ககால புலவர். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டா மருதன் இளநாகனார். ஓகேங்களா? அகநானூறு நூலின் வேறு பெயர் என்னன்னு கேட்டா நெடுந்தொகை. இது இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அகநானூறு நூலின் வேறு பெயர் எதுன்னு கேட்டா நெடுந்தொகை. ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும். உருனா அழகு, வங்கம்னா கப்பல், போழனா பிளக்க, எல்னா பகல், வங்குழ்னா காற்று, கோடு உயர்னா கரை உயர்ந்த, நீகானா நாவாய் ஓட்டுபவன். மாட ஒள்ளரி எனப்படுவது என்னன்னு கேட்டா அதுதான் கலங்கரை விளக்கம். ஓகேங்களா? மாட ஒள்ளரினா கலங்கரை விளக்கம். உலகம் புலம்பெயர்ந்தது போன்ற தோற்றமுடையது நாவாய். நாவாயை அசைத்து செலுத்துவது காற்று. ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்ட உதவுவது கலங்கரை விளக்கம். ஓகேங்களா? அடுத்து 8 தொகை நூல்கள் என்னன்னு பாருங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது எல்லாமே 8 தொகை நூல்கள். ஓகேங்களா? புலால் நாற்றமுடையதாக அகநானூறு நூல் குறிப்பிடப்பது எதுன்னு கேட்டா கடல். அடுத்து தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்வதில் பெருவிருப்பம் கொண்டவர் தமிழர். பயணத்தின் 3 வகை இருக்கு. தரைவழி, நீர்வழி, வான்வழி. நீர்வழி பயணத்தின் 2 வகை என்ன இருக்குன்னா உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி பயணம். ஓகேங்களா? உள்நாட்டுல நீர்வழி பயணம் செய்யறது, கடல் வழி பயணம் செய்யறது. இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து பாருங்க. தமிழர்கள் கப்பற்களில் சிறந்து இருந்ததன் மரபு தொடர்ச்சி காகித கப்பல். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் மகளுவோடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அது கூறிய நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் மகளுவோடு இல்லை. இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா தொல்காப்பியம். கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் திருக்குறள் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா பெரிய கப்பல். பெரிய கப்பலை தான் இந்த திருக்குறள்ல குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டதை கூறும் நூல் எதுன்னு கேட்டா பட்டினப்பாலை. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டா பதிற்று 10.
பல வகையான கப்பல்களின் பெயர்களை கூறும் நூல் சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூல். பல வகையான கப்பல்களின் பெயர்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டா சேந்தன் திவாகரம். ஓகேங்களா, இது ஒரு நிகண்டு நூல். மனிதன் நீர்வழி போக்குவரத்துக்கு முதலில் பயன்படுத்தியவே கட்டுமரங்கள்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பெரிய மரங்களின் உட்பகுதியை உருவாக்கப்படுபவை எதெல்லாம்னா தோணிகள். சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுவை தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். கடற்பயணத்துக்கு பயன்படுபவை களம், வங்கம், நாவாய். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றுள்ள இடம் எங்க இருக்குன்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகம். ஓகேங்களா, நியூசிலாந்து நாடு வெலிங்டன் அருங்காட்சியகம். ஓகேங்களா, நியூசிலாந்து நாடுல வெலிங்டன் அருங்காட்சியகத்துல பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களை பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி அங்க இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பெரிய கப்பல் படை கொண்டு பல நாடுகளை வென்ற தமிழ் அரசர்கள் யாருன்னா ராசராச சோழன், ராசேந்திர சோழன். ஓகேங்களா. கம்மியர் என்பவர்கள் கப்பல் கட்டும் கலைஞர்கள். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கம்மியர் எனப்படுபவர்கள் யாருன்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள். அந்த காலத்துல கப்பல் நம்ம மக்கள் தானே கட்டியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் கம்மியர்னு சொல்லிட்டு. கம்மியர் வருகன கூயி என கூறும் நூல் எதுன்னு கேட்டா மணிமேகலை. அப்ப கம்மியர் பத்தி, அதாவது கப்பல் கட்டும் கலைஞர்களை பத்தி எதுல கூறப்பட்டிருக்குன்னா மணிமேகலையில கூறப்பட்டிருக்கு. கப்பலின் மேல்மட்ட வைப்பிற்கு பயன்படும் மரங்கள் எதெல்லாம் கேட்டா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். கப்பலின் பக்கங்களுக்கு பயன்படும் மரங்கள் எதுன்னு கேட்டா தேக்கு, வெண்தேக்கு. ஓகேங்களா. கப்பலின் இது மேல்மட்ட வைப்பிற்கு, அதுக்கப்புறம் பக்கங்களுக்குன்னு கேட்டா தேக்கு, வெண்தேக்கு. வெட்டுவாய் என்பது மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி. ஓகே. கப்பல் கட்ட பயன்படும் மரத்தின் தன்மையை அறிய உதவுவது அதன் நிறம்ன்றாங்க. ஓகே. இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்ணடைன்னு சொல்லுவாங்களா. அதாவது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை எனப்படும். சுழி உள்ள மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தப்படாமல் தவிர்க்கப்படும். கப்பல் கட்ட கையாளப்படும் நீட்டளவை தச்சு முழம். கப்பலின் முன்பக்கம் யானை போல் இருப்பது கரிமுக அம்பி, முன்பக்கம் குதிரை போல் இருப்பது பரிமுக அம்பி. அப்ப கரினா என்னன்னா யானை, பரினா குதிரை. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. கரினா யானை, பரினா குதிரை. ஓகேங்களா. கப்பல் கட்டும் போது பலகைகளுக்கு இடையே வைக்கப்பட்டவை எதெல்லாம் கேட்டா தேங்காய், நாறு, பஞ்சு. இதுதான் கப்பலுக்கு இடையில வைப்பாங்களாமா. கப்பலின் அடியில் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து எண்ணெய் கலந்து பூசுவர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கப்பல் எப்படி கட்டியிருக்காங்க, அதுல என்னென்ன பயன்படுத்திருக்காங்கன்ற விஷயத்த தான் இதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட போதும். இதுல தான் மேக்சிமம் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா நீங்க இதுல இருக்கிற இந்த கம்மியர் வருகன குயிது எந்த நூல், அப்புறம் கம்மியர்னா அதுக்கு என்ன பொருள், இந்த மாதிரி எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். அப்புறம் அந்த மணி எந்த நாட்டுல இருந்துச்சு, இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க. இந்த கப்பலோட அடியில சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து பூசினதை மார்க்கோ போல பாராட்டியிருப்பாரு. அப்போ ஓகேங்களா. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அப்போ இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் மார்க்கோ போல நம்மளோட கப்பல் கலையை பார்த்து ரொம்ப வியந்து பாராட்டியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஆங்கிலேயரின் கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டுமா. ஆனா தமிழரோட கப்பல்களை 50 ஆண்டு ஆனாலும் அதை பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா வாக்கர். ஓகேங்களா. இவரோட ஆங்கிலேயர் நம்மளோட கப்பல் கலையை பார்த்து பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா. யாருன்னா வாக்கர். கப்பல் கட்ட பயன்படுத்தப்படும் மர அணிகளுக்கு என்ன பெயர்னா தொகுதி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு. கப்பல் கட்ட பயன்படுத்தும் மர அணிகளுக்கு பெயர் என்னன்னு கேட்டா தொகுதி. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். தமிழர் பயன்படுத்திய பாய்மரங்கள் பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கப்பல் கட்ட பயன்படும் கயிர்கள் என்னன்னா ஆஞ்சான் கயிறு, தாம்பங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு. ஓகேங்களா. பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது இணைக்க பயன்படுத்த மரப்பிசின் வச்சுதான் அதுல ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதை ஒட்டியிருக்காங்க. அடுத்து கப்பலின் உறுப்புகள் என்னென்ன பாருங்க. எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். ஓகேங்களா. இதெல்லாமே கப்பலோட உறுப்புகள். எரா அப்படின்னா கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் சொல்றாங்க. கப்பல் இப்படி இருக்கு அப்படின்னா இதோட அடிமரம் தான் எரான்னு சொல்றாங்க. பருமல் என்பது கப்பலின் குறுக்கு மரம், குறுக்குல வைக்கிறதா பருமல்ன்றாங்க. கப்பலை உரிய திசை திருப்ப பயன்படுவது சுக்கான். கப்பலை நிறுத்தி வைக்க உதவுவது நங்கூரம். சமுக்கு என்பது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி. சமுக்கு அப்படின்னா ஒரு திசை காட்டு கருவி. ஓகேங்களா. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி. சமுக்கு என்னும் கருவியை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டா கப்பல் சாத்திரம். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. சமுக்கு என்னும் கருவியை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டா கப்பல் சாத்திரம். கப்பல் செலுத்துபவரின் பெயர்கள் என்னன்னு பார்த்தா மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. இதெல்லாம் கப்பல் செலுத்துவோட பெயர்கள். நளியிர முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் யாருன்னு கேட்டா வெண்ணி குயத்தியர். ஓகேங்களா. இந்த பாடல் வரிகளை பாடினது யாருன்னு கேட்டா வெண்ணி குயத்தியர். ஓகேங்களா. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா புறநானூறு. கப்பல் ஓட்டும் பொழுது திசையறிய பயன்படுவை விண்மீன்களும் திசை காட்டும் கருவியும். மாலுமிகளுக்கு இருந்த அறிவு வானியல் அறிவு. புயல், மழை, கடல், பொங்கும் காலம் ஆகியவற்றை அறிய பயன்படுத்துவது கோள்களின் நிலை. இதெல்லாம் பார்த்துதான் கப்பல் அவங்க செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. கடல்ல துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவது கலங்கரை விளக்கம். ஓகே. ஆமா, அதான் கலங்கரை விளக்கம். முன்னாடி ஒரு நம்ம லெசன்ல பார்த்தோம் இல்லைங்களா. கலங்கரை என்பதும் பொருள் கப்பலை அழைக்கும் விளக்கு என்று பெயர். ஓகேங்களா. களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் கூறும் நூல் எதுன்னு கேட்டா புறநானூறு. கப்பலில் வரும் பொருட்களை கரைக்கு கொண்டு வர உதவுவது தோணின்றாங்க.
கடல் ஆமைகள் நீண்ட தூரம் பயணம் செய்ய காரணம் இனப்பெருக்கம். பழந்தமிழர் கடல் பயணத்திற்கு வழிகாட்டியாக பயன்படுத்தியவே ஆமைகள் தான். ஓகேங்களா, அந்த காலத்துல பழந்தமிழர்கள் வழிகாட்டுறதுக்கு கடல்ல வந்து எந்த வழியில போறதுக்குன்னு தெரியாம இருக்கும்போது இந்த ஆமைகள் தான் வழிகாட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆழ்கடலின் அடியில். ஓகேங்களா, இது ஒரு கதை. அடுத்து ஆழ்கடலின் அடியில் கதை நடைபெறும் ஆண்டு 1886. விந்தை விலங்கை அழிக்க சென்ற கப்பலின் தலைவர் யாருன்னு கேட்டா ஃப்ராகட். இவங்க கூட இன்னொருத்தவங்க தான் போயிட்டு விந்தை விலங்குன்னு சொல்றதால நீர்மூழ்கி கப்பலை விந்தை விலங்குன்னு சொல்லுவாங்க. ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுறது வல்லவர் யாருன்னு கேட்டா நெட்டு. பியரி ஒரு விலங்கியல் பேராசிரியர் பியரியின் உதவியாளர் யாருன்னா கான்சில். விந்தையான கப்பலின் தலைவர் யாருன்னு கேட்டா நெமோ. இந்த நெமோ தான் வந்து இவங்களை சிறப்பிடிச்சிருப்பாங்க. நெமோ தான் அந்த கப்பலோட தலைவரா இருப்பாரு. விந்தையான கப்பலின் பெயர் என்னன்னு கேட்டா நாட்டிலஸ். ஆழ்கடலின் அடியில் கதைப்படி காற்று முகமூடியை முகத்தில் வைத்துக் கொண்டால் 9 மணி நேரம் கடலில் நீந்தலாம். அந்த நம்ம ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அதை மூக்குல நம்ம கடலுக்குள்ள போகும்போது மூக்குல வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து போட்டா 9 மணி நேரம் கடல்ல வந்து மூச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள கடல் பகுதியில் நடைபெற்ற தொழில் வந்து முத்து குளித்தல். செல்வங்கள் இறந்த கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டது இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் நடைபெற்ற போரில்னு சொல்றாங்க. பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன நகரம் எதுன்னு கேட்டா அட்லாண்டிஸ். அறிவியல் புனைக்கதையின் தலைமகன், இது முக்கியம். அறிவியல் புனைக்கதைகள் தலைமகன் என்று புகழப்படும் யாருன்னு கேட்டா ஜூல்ஸ் வெர்ன். ஓகேங்களா, ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவற்றை பற்றி எழுதியவர் தான் யாரு, ஜூல்ஸ் வெர்ன். இப்ப ஆட்களின் அடியில் எழுதியது இவர் தான். ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள் என்னெல்லாம் அப்படின்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடையின் அடியில். ஓகேங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்ப யார் எழுதினாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, நான் வச்சுக்கோணும் யாரு, ஜூல்ஸ் வெர்ன். ஓகேங்களா, அடுத்து இலக்கணம். இலக்கிய வகை சொற்கள். பூ வா அறம் புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் 2 சொற்கள் ஓரெழுத்தை கொண்டவை. அடுத்த 2 சொற்களும் 3, 4 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. இவ்வாறு ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். இப்ப சொல்னா என்னன்றாங்க, ஒரு எழுத்து வந்தாலும் அதுக்கு பொருள் இருக்கு, 2 எழுத்து வந்தாலும் பொருள் இருக்கு, 3 எழுத்து வந்தாலும் பொருள் இருக்கு, 5 எழுத்து வந்தாலும் பொருள் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருக்குன்னு சொல்றதுதான் வந்து சொல்லுன்னு சொல்றாங்க. இந்த சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன பாருங்க. மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும் சொல்றாங்க. இப்போ சொல்லுல எவ்வளவு வகை இருக்குன்னு பார்க்கலாம். இலக்கண முறைப்படி பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்கள் 4 வகைப்படும் என்பதை முன் வகுப்பில் கற்றீர்கள். ஆமா, நம்ம முன்னாடியே வந்து இயல் 3ல நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன். ஓகேங்களா, 4 வகைப்படும் என்பதை முன்னாடியே பார்த்தோம். இலக்கிய வகையில் சொற்களை இலக்கண வகையில பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி இலக்கணத்திலும் இந்த மாதிரி சொல் இருக்கிற மாதிரி இலக்கியத்திலும் சொற்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னென்ன, இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகையாக பிரிக்கலாம் இலக்கியத்துல. ஓகேங்களா, அப்ப இலக்கணம்னு கேட்டா என்ன சொல் இருக்கு, பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே மாதிரி இலக்கியத்துல எதெல்லாம் இருக்குன்னு கேட்டா இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இயற்சொல்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள். இந்த மாதிரி கடல், இதுல ஏதாவது நம்ம மாத்தி சொல்றோமா, கடல்னா கடல் தான், கப்பல்னா கப்பல் தான், எழுதினானா ஆமா அவன் எழுதினான், படிச்சானா ஆமா அவன் படிச்சான், இப்படின்ற விஷயங்களை வந்து இருக்கிற மாதிரியே சொல்றதுதான் வந்து இயற் சொல். அதாவது இயல்பா இருக்கு, அதுதான் இயற் சொல் அப்படின்றாங்க. இதுல வந்து வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் இயற் சொல் வந்து வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். மண், பொன் இது வந்து பெயர் இயற் சொல். ஓகேங்களா, மண், பொன் இது ரெண்டும் வந்து பெயர் இயற் சொல்னு சொல்றாங்க. நடந்தான், வந்தான் இது ஒரு வினையை குறிக்கிறனால இது வினை இயற் சொல். அவனை, அவனால் அப்படின்னா இடை இயற் சொல். இந்த ஐ, ஆல் இப்படி வருதுங்களா, இது எல்லாமே இடை இயற் சொல். மாநகர், இதுல மான்றது உரி சொல் அப்படின்றனால இது உரி இயற் சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ மண், பொன் அப்படின்னா பெயர் இயற் சொல், நடந்தான் வந்தான்னா வினை இயற் சொல், அவனை அவனால்னா இடை இயற் சொல், மாநகர்னா உரி இயற் சொல். ஓகேங்களா, அடுத்து திரிசொல் பார்க்கலாம். வங்குள், அழுவம், சாற்றினான், உருபயன் ஆகிய சொற்களை கவனிங்கள். இச்சொற்கள் இலக்கியங்கள் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன். ஓகேங்களா, இப்ப வங்குள்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயன்னா மிகுந்த பயன். இந்த மாதிரி இது ஒரு பொருள் இருக்குங்களா, வங்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு இன்னொரு பொருளா வர்றதுதான் வங்குள்னா காற்று. ஆனா வந்து காற்றுன்னு பயன்படுத்தாம இலக்கியத்துல வங்குள் அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கடலுன்னு பயன்படுத்தாம இதெல்லாமே என்ன வரும், இயற் சொல்லா வரும். இது எல்லாமே திரி சொல்லா வரும். ஓகேங்களா, இது இயல்பா ஒலிக்கிறது. காற்றுன்னு நமக்கு காற்றுன்னு தெரியும். ஆனா வங்குள்னா டக்கு நம்ம இலக்கியத்துல பார்க்கும்போது வங்குழா அப்படின்னு என்ன அப்படின்னு யோசிப்போம். ஆனா அதுக்கு மீனிங் என்ன, காற்று. அப்போ இந்த மாதிரி காற்று, கடல், சொன்னான் இந்த மாதிரி இயல்பான வார்த்தையை திரிஞ்சு வருவது, அதாவது வேறு சொற்களா வருவதா வந்து திரி சொல்லுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க.
இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபையாகும். அப்போ இந்த வங்குள் அப்படின்றது வந்து அது எழுதினவங்களுக்கு மட்டும் தான் அதோட மீனிங் தெரியும். அதே மாதிரி இலக்கியங்கள்ல மட்டும்தான் அது இடம்பெறும். அதனாலதான் இது திரிசொல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த திரிசொல் வந்து திரிசொல்லு வினை இடை உரி ஆகிய 4 வகையிலும் வரும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அழுவம் வங்கம் அப்படின்னா பெயர் திரிசொல். அழுவம்னா என்னன்னு பார்த்தோம். அழுவம்னா கடல்னு பார்த்தோம். ஓகேங்களா? வங்கம்னா கப்பல்னு பார்த்தோம். அப்போ அழுவம் வங்கம் இது வந்து கடல் கப்பல்னு குறிக்காம அழுவம் வங்கம்னு குறிக்கிறது. அதாவது இது பெயர் திரிசொல். இயம்பினான் பயின்றாள் இது வந்து வினை திரிசொல். அன்னமான இடை திரிசொல். கூர்கழி அப்படின்னா உரி திரிசொல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த இதுல வந்து இன்னொரு வகை இருக்குன்னு பாருங்க. திரிசொற்கள் வந்து ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம்னு சொல்றாங்க. வங்கம் அம்பி நாவா என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். இப்போ கப்பல்னு ஒரே ஒரு பொருள் தான். அதுக்கு வந்து பெயர்கள் என்னென்ன இருக்கு? வங்கம் அம்பி நாவாய். இது மூணுக்குமே என்ன மீனிங்? கப்பல் தான் மீனிங். அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு பொருளை தரும் பல திரிசொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள். அதே மாதிரி இதுல இதழ் அப்படின்ற ஒரே ஒரு இதழ் என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கும். நான் இதுக்கு பொருள் மட்டும் என்னன்னு பாருங்க. சொல்லின் இது பூவின் இதழ் உதடு கண்ணிமை பனையேடு நாளிதழ் இத்தனை மீனிங் இருக்கு. இந்த ஒரு சொல்லுக்கு இத்தனை மீனிங் இருக்கு. அப்ப இது என்ன? பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ வங்கம் அம்பி எல்லா வார்த்தைக்கும் ஒரே பொருளா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பொருள் குறித்த பல திரிசொல். அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருந்துச்சு அப்படின்னா பல பொருள்களை தருவதால் அது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து திசை சொல். சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இந்த சாவி சன்னல் பண்டிகை ரயில் இது எதுவுமே வந்து தமிழ் சொற்கள் இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து பிற மொழியிலிருந்து வந்து தமிழுக்கு வந்து நம்ம பிற மொழியிலிருந்து நம்ம தமிழுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இதை வந்து வடமொழி தவிர பிற மொழியில் இருந்து வந்து தமிழ் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். எது? இந்த வடமொழி தவிர. அதுதான் நம்ம கீழே வட சொல் இது மட்டும் தனியா பார்ப்போம். வடமொழி தவிர பிற மொழியிலிருந்து வந்து நம்ம தமிழ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா இப்ப மலையாளமா இருக்கட்டும் உருது கன்னடம் இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிற வார்த்தைகளை வந்து நம்ம தமிழுக்கு எடுத்து உபயோகப்படுத்தினா அதுதான் திசைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி அதாவது கிணறு பெற்றம் அப்படின்னா பசு போன்ற திசை சொற்கள் என்றே சொற்களை வழங்கினர். ஓகேங்களா? இதை வந்து திசை சொற்கள் தான் சொல்லியிருக்கோம். அப்போ மீனிங் பார்த்துக்கணும். கேணின்னு என்ன? கிணறு. பெற்றம்னா பசு. ஓகேங்களா? அடுத்து வடசொல். வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்லன்றாங்க. இவை வடமொழி. இந்த சொற்கள் எல்லாம் இது வடமொழி. இந்த வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இது எல்லாமே வடமொழி சொற்கள். அப்போ இந்த வடமொழி சொற்கள் வந்து தமிழ் இடம்பெறனாலதான் இது வட சொற்கள் அதாவது வடச்சொல் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு வட சொற்களை தற்சமம் தற்பவம் இந்த வட சொற்களை இரு வகையாக பிரிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது எதெல்லாம் அப்படின்னா தற்சமம் தற்பவம் அப்படின்னு. ஓகேங்களா? கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்று தமிழ் எழுதுவதை தற்சமம் என்பர். இந்த கமலம் அப்படின்னா நம்ம தமிழ்லயே கமலம் தான் சொல்லுவோம். அலங்காரம்னா தமிழ்ல அலங்காரம் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி வட சொற்களை எந்த இதுவும் மாறாம அப்படியே நம்ம தமிழ்ல உபயோகப்படுத்தினா அது தற்சமம் அதாவது சமம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமலம் அலங்காரம் வடமொழியில் இருக்கிற சொல்ல தமிழையும் சமமாவே யூஸ் பண்றோம் அப்படின்னா அது தற்சமம் அப்படின்றாங்க. அதே மாதிரி லட்சுமி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் இந்த மாதிரி மாத்தி எழுதுனா அது வந்து தற்பவம்னு சொல்றாங்க. இந்த சமம் தான் கீவேர்டு. ஓகேங்களா? கமலம் அலங்காரம் இப்படி வந்து இருக்கிற சொல்லு இருக்கிற மாதிரி சொன்னா அது தற்சமம். அதுக்கப்புறமேட்டு லட்சுமி அப்படின்றத லக்குமினியும் விஷம் என்பதை விடம்னு மாத்தி எழுதுறது அப்படின்னா தற்பவம்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் 2 வகை. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம். ஓஷன் அப்படின்னா பெருங்கடல். மெரைன் டெக்னாலஜினா கப்பல் தொழில்நுட்பம். மெரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம். சப்மெரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர் அப்படின்னா துறைமுகம். ஸ்டோம் அப்படின்னா புயல். சைலர் அப்படின்னா மாலுமி. ஆங்கர் அப்படின்னா நங்கூரம். ஷிப்யார்ட் அப்படின்னா கப்பல் தளம். ஓகேங்களா? இதோட 4வது இயல் முடிஞ்சிருச்சு. இப்போ 5வது இயல் பார்க்கலாம். 5வது இயல ஃபுல்லா கல்வி பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாரதாசன் கவிதை தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ளது. அப்ப இன்பத்தமிழ் கல்வி எழுதியது யாருன்னா பாரதிதாசன் தான். ஓகேங்களா? பாரதிதாசனின் பன்முக ஆற்றல்கள் என்னன்னு பாருங்க. கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர். பாரதிதாசன் படைத்தவை கவிதை கதை கட்டுரை நாடகம். பாரதிதாசனின் நூல்கள் என்னெல்லாம்? பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற பாரதிதாசன் நூல் எதுன்னு கேட்டா பிசிராந்தையர். பாரதிதாசன் கருத்தை கவர்ந்தவை வானம் ஓடை காடு மயில். இந்த பாடல்ல ஃபுல்லாவே வந்து அவர் இயற்கை பத்தி வர்ணிச்சு பாடியிருப்பாரு. ஓகேங்களா? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது வந்து எதுன்னு கேட்டா மயில். ஓகேங்களா? பின்வருவன பாரதிதாசன் வரிகள்.
ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். காடும் கழனியும் கார்மிகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களுக்கெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இந்நிலையிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தால் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும். அதாவது இயற்கை கூட நம்மளோட கல்வியை வச்சு மிங்கிள் பண்ணி பாடியிருப்பாரு. ஓகேங்களா, அந்த வரிகள் நல்லா சூப்பரா இருக்கும். அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்க. எத்தனிக்கும்னா முயலும், கழனினா வயல், நிகர்னா சமம், துயின்றிருந்தார்னா உறங்கி இருந்தார், வெற்புனா மலை, பருதினா கதிரவன், கார்முகில்னா மழை மேகம், அன்னதோர்னா அப்படி ஒரு. ஓகேங்களா, இதோட பாடல் வரிகளை நான் இப்ப ஜஸ்ட் நான் படிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாவே. இதோட பொருள் என்னன்ற நான் சொல்றேன். கவிதை எழுத வந்து அவர் ஒரு ஏடு எடுத்திருப்பார். ஓகேங்களா, அப்போ என்னை கவிதையாக எழுது என்று வானம் கூறியது, நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றது, காடும் வயல்களும் கருநிறமேகளும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. இந்த மாதிரி அதுல இருக்கிற அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விலங்கு பத்தியும் அதுல இருக்கிற அந்த சோலை, அழகான அந்த மயில், அது எல்லாமே வந்து வர்ணிச்சு பாடியிருப்பாரு. இதுல என்ன அப்படின்னா, ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் எனும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் சொல்றாங்க. அதாவது கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு இதுல. ஓகேங்களா, அடுத்து அழியா செல்வம். எனது அழியா செல்வம்னாலே நம்ம யோசிக்க வேண்டியது கல்விதான். ஓகேங்களா, செல்வங்களுள் சிறந்தது அறியாததும் கல்வி செல்வம் தான். வைப்பொழி கோட்படா வாய்த்தீ கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வல்லர் என்னும் நூல் நாலடி வரிகள். ஓகேங்களா, நாலடியாரோட வரிகள் இது. ஓகேங்களா, இந்த பாடல் வரிகள் நான் முழுசா பாடுறேன் பாருங்க. வைப்பொழி கோட்படா வாய் தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு. கல்வி வந்து பொருள் போல வைத்திருப்பினும் அது என்ன பண்ணாதான் பிறரால் எடுத்துக்கொள்ளப்படாது. இப்ப கல்வி நம்ம கிட்ட இருக்கு, அது யாராலையும் திருட முடியாது. ஓகேங்களா, அதை வந்து யாருக்காவது கொடுத்தாலும், இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற கல்வி குறையாது, எங்கிட்ட இருக்கிற கல்வி ஜாஸ்தி தான் ஆகும்னு சொல்றாங்க. மிக்க சிறப்பினை உடைய, எவ்வளோ அரசன் வந்து எவ்வளோ காசு பணம் வச்சிருந்தாலும் இல்லை அவன் பல நாட்டை அவன் கைக்குள்ள வச்சிருந்தாலும் அவனுக்கு கல்வி இல்லை அப்படின்னா அவனால வேற எதுவுமே பண்ண முடியாது. கல்வி கற்றவனை வந்து அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான். அப்ப மற்றவை எல்லாம் செல்வம் ஆகாதுன்றாங்க. ஒருத்தவங்க தன் குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் சேர்த்து வச்சா போதும், கல்வி மட்டும் சொல்லி கொடுத்துட்டா போதும், அவன் நல்லா வளர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த பாடல் வரிகள் எது இடம்பெற்றிருக்குன்னா நாலடியார். ஓகேங்களா, நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். நாலடியார் 10 கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்தது. நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆன நூல். 400 வெண்பா. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. நாலடியாரின் வேறு பெயர்கள் என்னன்னா நாலடி 400 வேளாண் வேதம். திருக்குறள் போலவே அறம் பொருள் இன்பம் என்ன முப்பால் பகுக்க கொண்டதுதான் எது நாலடியார். ஓகேங்களா, இந்த நாலடியாரை திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றுவாங்க. ஓகேங்களா, அதை தான் அழகாக சொல்லியிருப்பாங்க. 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல 4 அப்படின்னா நாலடியாரையும், 2 அப்படின்னா திருக்குறளையும் குறிக்குது. ஓகேங்களா, அடுத்து சொல்லும் பொருளும். வைப்பொழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம், கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சைனா கல்வி. ஓகேங்களா, வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது என்னும் கல்வி பற்றிய பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா தனிப்பாடல் திரட்டு. இது புக் பேக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுவும் கல்வியை பத்தி தான் சொல்லியிருக்கோம். அடுத்து வாழ்விக்கும் கல்வி. வாழ்விக்கும் கல்வி என்னும் கட்டுரை. இது வந்து ஒரு கட்டுரை. எழுதினது யாருன்னு கேட்டா திருக்குறளாளர் வி முனிசாமி. ஓகேங்களா, சிந்தனை கலைஞர் வந்து துவக்கப்பட்டது. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பியவர் யாருன்னு கேட்டா திருக்குறளாளர் முனிசாமி. நகைச்சுவை ததுமும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யாரா திருக்குறளாளர். இவருக்கு இன்னொரு பேரு இருக்கு, திருக்குறளாளர். அதான் திருக்குறளாளர் வி முனிசாமின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, திருக்குறளாளர் எழுதிய நூல்கள் என்னன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறள் நகைச்சுவை. திருக்குறளுக்கு இவருக்கு ரொம்ப மிங்கிலா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப பிடிச்சு போய் இதை பண்ணியிருப்பாரு. அதனாலதான் திருக்குறளாளர் அப்படின்னே சொல்றாங்க இவர். அப்ப திருக்குறளாளர்னு யாருன்னு கேட்டா வி முனிசாமின்னு அடிக்கணும். ஓகேங்களா, இவரது நூல்களுள் பெரும்புகழ் பெற்றது உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். ஓகேங்களா, உலக உயிரினங்களில் தனித்தன்மை உடையது மனித பிறவி, எதிர்காலம் சொல்ல முடியாத பிறவி என்று திருக்குறளாளர் கூறும் பிறவி எதுன்னு கேட்டா மனித பிறவின்றாரு. உலகில் மிகவும் அருமையானது காலம், கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று பாடியவர் திருவள்ளுவர். ஆமா, இது திருக்குறள் நமக்கு தெரியும். இருக்கும் இடத்தை ஒளிமயமையா ஆக்குவது கல்வி, ஒளிவிளக்கு எனப்படுவது கல்வி, கல்வி இல்லாத வீடு விளக்கில்லாத வீடு, கல்வியறிவு இல்லாதவர்களை அதிகமாக குறை கூறியவர் யாருன்னு கேட்டா திருவள்ளுவர். ஆமா, அவர் எழுதியிருக்கிற அதிகாரத்துல வந்து கல்வி இல்லைன்னா பாருங்க விலங்கு கூட ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. விலங்கோடு மக்கள் அணை என்று கூறியவர்
திருவள்ளுவர். மனிதன் நல்ல செயலை தானாக செய்ய வேண்டும் என்று கூறியவர் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அருவி என்பது வள்ளுவர் கூற்று. பள்ளி தலமனைத்தும் கோயில் செல்வோம் என்று பாடியவர் பாரதியார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பள்ளி மறுதிறப்பு. இளமை பருவம் கல்விக்கு உரியது, இளமைக்கல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டா ஔவையார். பள்ளி மறுதிறப்பு எனும் கதை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை தம் படைப்புகளை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்டா சுப்ரபாரதி மணியன். கனவு எனும் இதழை நடத்துபவர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியனின் நூல்கள் பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை. ஓகேங்களா. இது ஒரு ஸ்டோரி தான், இது பெருசா ஒன்றும் ஸ்டோரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க இதுல இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சீங்கனாலே போதும். ஓகேங்களா. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. நமக்கு தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்கு. ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழினா ஒரு எழுத்துல பொருள் தரும் தமிழ்ல, அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்றாங்க. இதை 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியில 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும். இந்த நோ தூ மட்டும்தான் குறில் எழுத்துன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியோட விளக்கம். இது கண்டிப்பா தேவை, கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல பாருங்க, ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, கா சோலை, கூ பூமி, கை ஒழுக்கம், கோ அரசன், சா இறந்து போ, சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல், நா நாவு, நீ முன்னிலை ஒருமை, நே அன்பு, நை இழிவு, நோ வறுமை, பா பாடல், பூ அப்படின்னா மலர். ஓகேங்களா. இது ஈஸி எப்படின்னா வச்சுக்கலாம். ஆ அப்படின்னா பசு எப்படி கத்தும், மா அப்படித்தானே கத்தும். அப்ப அப்படி நான் வச்சுக்கலாம். ஆ அப்படின்னா பசு. ஈ அப்படின்னா கொடு. ஈ அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம்னா சிரிச்சுட்டே ஒரு விஷயத்த கொடு, எனக்கு கூட கொஞ்சம் சிரிச்சுட்டே கேட்டா எல்லாரும் கொடுத்துருவாங்க. அப்ப ஈ அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஊ அப்படின்னா இறைச்சி, அதாவது நம்ம இறைச்சி நம்ம நல்லா ஊன்னு உறிஞ்சு தானே சாப்பிடுவோம். அப்போ ஊனா இறைச்சி நான் வச்சுக்கோ. ஏ அப்படின்னா அம்பு, இது ஆல்ரெடி நம்ம ஒரு லெசன்ல இருக்கும். அப்ப அது அப்படி நான் வச்சுக்கோ. ஏ அப்படின்னா அம்பு. ஐ அப்படின்னா ஐ என் தலைவன் வந்துட்டான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஐ அப்படின்னா தலைவன். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகைன்னு சொல்றாங்க. கானா கா சோலை, கா சோலை நான் வச்சுக்கோங்க. கானா சோலை. கூ அப்படின்னா பூமி, கூ அப்படின்னா பூமி. இப்போ அடுத்து கைனா ஒழுக்கம். கை நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போனா கை ஒழுக்கமா இருக்கணும். ஓகேங்களா. லஞ்சம் எது வாங்காம நல்ல நேர்மையா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கைனா ஒழுக்கம். கோ அப்படின்னா அரசன், இது நமக்கு தெரியும். சானா இறந்து போ, எப்படி சானா இறந்து போ எப்படி வச்சுக்கலாம், செத்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி சா அப்படின்னு வச்சா சா இறந்து போ அப்படின்னு வச்சுக்கோங்க. சி அப்படின்னா இகழ்ச்சி வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு மாதிரி சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படின்னு வச்சுக்கோங்க. சி அப்படின்னா இகழ்ச்சி. சேனா உயர்வு, சேனா உயர்வு, சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேர்ந்து முன்னேறினா தான் ஒரு உயர்வை அடைய முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சேனா உயர்வு. ஓகேங்களா. சோ அப்படின்னா மதில், நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது சோ அப்படின்னு சொல்லிட்டு மதில் மேல சாஞ்சுப்போம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து தானா கொடு, தானா குடு அப்படின்னு, இது நமக்கு தெரியும் தானா கொடுன்னு. தீனா நெருப்பு தெரியும். தூனா தூய்மை, தூய்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. தேனா கடவுள், தேனா கடவுளுக்கு இன்னொரு பேருக்கு தேவன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்ப தேனா கடவுள்னு வச்சுக்கோங்க. தைனா தைத்தல். நானா நாவு அதுல இருக்கு. நீனா நீ முன்னிலை ஒருமை சொல்லுவோம். நேனா அன்பு, அன்புக்கு இன்னொரு பேர் என்ன நேசம். அப்போ நேசம்னு நான் வச்சுக்கிட்டா நே, அப்போ அன்பு. நை அப்படின்னா இழிவு, நை நைன்னு பேசிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அப்பனா இழிவு. நோ அப்படின்னா வறுமை, நமக்கு வறுமை வேணுமா வேண்டாம், அப்ப நோ, இந்த நோ அப்படின்னு வச்சுக்கோங்க. நோனா வறுமை, நமக்கு வறுமை வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பானா பா அதுல இருக்கு பாடல். பூனா மலர், அது நமக்கே தெரியும். ஓகேங்களா. இப்படி நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து பேனா மேகம், இப்ப மழை பேஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பேனா மேகம் வச்சுக்கோங்க. பை அப்படின்னா இளமை, இளமையில இளமையில இருக்கும்போது கையில ஒரு பை, நம்ம யூத்தா இருக்கிறவங்க கையில கட்டப்பையில புடிச்சிட்டு போக மாட்டாங்க. அப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க. பைனா இளமை. போ அப்படின்னா செல், போனா செல், அது நமக்கு தெரியும். மானா மாமரம். ஓகே. மீனா வான், விண் மீன் நான் வச்சுக்கோங்க. அப்போ விண் மீன் வருதுங்களா, அப்ப மீனா வான் நான் வச்சுக்கோங்க. மூணா மூப்பு. மேனா அன்பு, அங்க வேற என்ன அன்பு பார்த்தோம், நேனா அன்புன்னு பார்த்தோமோ, நேனா அன்புன்னு பார்த்தோம். அதே மாதிரி மேனால அன்பு, நே மே, இது ரெண்டு வந்தாலே அன்புன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து மைனா அஞ்சனம். மோனா முகத்தல், மோந்து பாக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப முகத்தல். யானா அகலம், யானை எவ்வளவு பெரிய உருவம், யானைன்னா எவ்வளவு அகலமா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. யா அப்படின்னா அகலம். வா அப்படின்னா அழைத்தல், அது நமக்கு தெரியும். வீணா மலர், அங்க பூனா மலர் பார்த்தோம், இங்க வீணா மலர். ஓகேங்களா. வைனா புல், புல்லுக்கட்ட கீழே வெயி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப வைனா புல். வவ் அப்படின்னா கவர், வவ் அப்படின்னா கவர். நாய் எப்படி குலைக்கும், வவ் வவ் அப்படின்னா ஏதாவது கையில இருந்தா அதை கவர்றதுக்காக வவ் வவ் அப்படின்னு குலைக்கும். அப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க. வவ்னா கவர். நோனா நோய். ஓகேங்களா. சின்ன நோ, சரிங்களா. சின்ன நோ, நோனா நோய். தூனா உன். ஓகேங்களா. ஓகே.
அடுத்து பாருங்க பகுபதம் பகாபதம். பகுபதம் அப்படின்னா வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு பேரை வந்து சின்ன சின்னதா பிரிக்க முடியும்ன்றதா பகுபதம் சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. அதுவும் இல்லாம எப்படி எப்படி பிரிக்கணும் அதுக்கான சில முறை இருக்கு, அது சொல்றாங்க இங்க. ஓகேங்களா? பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். பொருள் அப்படின்னா பொன்னன், இடம் அப்படின்னா நாடன், காலம் அப்படின்னா சித்திரையான், சினை அப்படின்னா கண்ணன், பண்பு அப்படின்னா இனியன், தொழில் அப்படின்னா உழவன். ஓகேங்களா? இதுதான் வந்து பெயர் பகுபதம்னு சொல்றாங்க. இது பிரிச்சாலும் இது பிரிக்கவும் முடியும், அதனால பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பொருள் அப்படின்னா இதுல என்ன பொருள்? பொண்ணு. இடம் அப்படின்னா நாடு, நாடுன்றது இடம். காலம் அப்படின்னா இது என்ன? சித்திரை. சினை அப்படின்னா கண்ட சினை. பண்புனா இனிமை. தொழில் இது என்ன? உழவு. அதனாலதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம். ஆமா, வினைனா என்ன? ஒரு செயலை செய்யறதா. உண்கின்றான், உன்கிட்டல் கின்று குட்டல் ஆண், உண்கின்றான். அப்போ இப்படி ஒரு வினையை சொல்றதா வந்து வினை பகுபதம்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த வினை பகுபதம் நம்மளால பிரிக்க முடியும். அடுத்து பகுபத உறுப்புகள் என்னன்னு பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படம் சொல்றாங்க. அவை என்னெல்லாம் பாருங்க. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் ஆகியவாகும். இதுதான் 6 பகுபத உறுப்புகள். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவதுதான் பகுதி. ஓகேங்களா? இது கட்டளையாகவே அமையும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதியாகும். இதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கும் போது புரியும் பாருங்க. இப்போ வந்தனன் அப்படின்றத பிரிச்சு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வா, இத்து பிராக்கெட்ல இந்து, அப்புறம் இத்து பிளஸ் அன் கூட்டல் அன். இதுல வா அப்படின்றது பகுதி, எப்பயுமே கட்டளையாவே வரும், பிரிச்சா இதுல பொருள் தராது. ஓகேங்களா? அடுத்து இந்து, இத்துல வந்து சந்தி, இதுல இந்து என திருந்தி இருப்பது விகாரம். இதுல இத்துன்றது சந்தி, அது பக்கத்துல இந்து வந்தனன் அந்த ஒழிக்கும் போது அந்த இந்து சேர்ந்து வருது இல்லைங்களா? அப்ப அந்த இந்து வந்து விகாரம். அடுத்து இத்து வந்து இறந்த கால இடைநிலைன்னு வந்துடும். அப்புறம் அன்னு வந்து சாரியை, அடுத்து லாஸ்ட் அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுதான் வந்து பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி. இது எல்லாமே வந்து இந்த பகுபத உறுப்புகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பகாபதம். மரம், கழனி, உன், எழுது ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாது அல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம். ஓகேங்களா? இந்த மாதிரி பகுபத உறுப்புகள் ஏதாவது இப்ப மரம் இது பிரிக்க முடியுமா? இல்ல கழனி இதை பிரிச்சதா பொருள் இருக்கா? இதுல பிரிக்க முடியாத சொற்களா வந்துச்சு அப்படின்னா அது பகாபதம்ன்றாங்க. இதுலயும் வந்து 4 வகை இருக்குன்னு சொல்றாங்க. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களும் பகாபதங்கள் உண்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எடுத்துக்காட்டு பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. இதை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இது எதுல வருது? பெயர்ல வருது, அதனாலதான் இது பெயர் பகுபதம். அடுத்து வினை அப்படின்னா நட, வா, படி, வாழ். இதை பிரிக்க முடியாது, ஆனா இது வினையில வருது, அதனால இது வினை பகாபதம். அடுத்து இடை பகாபதம்னா மண், கொல், தில், போல். இது எல்லாமே இடை பகாபதம். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, கழி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பகாபதத்துல வரும். ஓகேங்களா? அடுத்து கலைச்சொல் பாருங்க. சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை, சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர், டிகிரி பட்டம், லிட்ரஸி கல்வி அறிவு, மாரல் நீதி, யூனிஃபார்ம் சீருடை, கைடன்ஸ் வழிகாட்டுதல், டிசிப்ளின் ஒழுக்கம். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. இதோட 5வது இயல் முடிஞ்சிருச்சு. இப்ப 6வது இயல் பார்க்கலாம். அடுத்து இயல் 6 ஒரு வேண்டுகோள். கலைப்படைப்பில் இடம்பெற வேண்டியவை அழகியலும் மானுடமும். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதை இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா தேனரசன் எழுதிய பெய்து பழகிய மேகம். தேனரசன் தமிழாசிரியராக பணியாற்றியவர். தேனரசன் கவிதை எழுதிய இதழ்கள் வந்து வானம்பாடி, குயில், தென்றல். சமுதாய சிக்கல்கள் எல்லை சுவையோடு வெளிப்படுத்தவர் யாருன்னு கேட்டா தேனரசன். தேனரசன் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டா மண் வாசனை, வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். பின்வருவன தேனரசன் கூறும் கருத்துக்கள் என்னன்னு சொல்றாரு பாருங்க. உழைப்பவனின் சிலையில் வியர்வை நடி வீச வேண்டும். உழவனின் உருவத்தில் மண் வாசனை இருக்க வேண்டும். தாய்மையின் சித்திரத்தில் கரிசன பாச உணர்வு இருக்க வேண்டும். மழலின் சித்திரத்தில் பால் மனம் கமழ வேண்டும். அனைத்து கலைப்படைப்பிலும் இருக்க வேண்டியது மானுட அடையாளம். இந்த ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு படம் வரைகிறதோ இல்லை ஒரு சிலை செதுக்கிறதுலயோ வந்து அந்த உணர்வு இருக்கணும். இதாவது இப்போ நம்ம ஒரு உழைப்பனின் சிலையை செதுக்குறோம் அப்படின்னா அதுல ஒரு வியர்வை வாசம் அடிக்கணும். அப்போ அந்த கலைநயத்தோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருப்பாரு. அதுல பாடல் வரிகள் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது மட்டும் படிச்சா போதும். அடுத்து பாருங்க சொல்லும் பொருளும். வனப்புனா அழகு, பிருமாக்கள்னா படைப்பாளர்கள், நெடினா நாற்றம், பூரிப்புனா மகிழ்ச்சி, மழலைனா குழந்தை, மேனினா உடல். ஓகேங்களா? அடுத்து கீரை பாத்தியும் குதிரையும். இது வந்து இருட்டுற மொழிதல்ல வரும். காலமேக புலவர் எழுதியிருப்பாரு. ஒரே பாடல் இரு பொருள் தோன்றும்படி பாடப்படுவதுதான் வந்து இருட்டுற மொழிதல்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம் தான், ஆனா ரெண்டு பொருளை சம்மந்தப்படுத்தி பாடியிருப்பாங்க. அதான் வந்து இருட்டுற மொழிதல். இருட்டுற மொழிதல் வேறு பெயர் என்னன்னு கேட்டா ஸ்லேடை. கீரை பாத்தியும் குதிரையும் ஒப்பிட்டு பாடியவர் காலமேக புலவர். காலமேக புலவர் இயற்பெயர் வரதன். ஓகேங்களா?
அடுத்து காலமேக புலவர் என அழைக்கப்பட காரணம் மழை பொழிவது போல விரைந்து கவிதை பாடுவதால் தான் அவர் வந்து காலமேக புலவர் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. காலமேக புலவரின் நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா திருவனைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். காலமேக புலவரின் பாடலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா தனிப்பாடல் திரட்டு. வெட்டி மறிக்கின்ற மென்மையால் என்னும் வரிகளில் இடம்பெறுபவை கீரை பாத்தியும் குதிரையும். வன்கீரைனா வளமான கீரை, பரினா குதிரை, முட்டை போயினா முழுதாக சென்று, கால்னா வாய்க்கால், குதிரையின் கால், மறித்தல்னா தடுத்தல். அடுத்து பேசும் ஓவியங்கள்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். ஓவியங்கள் வந்து பேசுற மாதிரி ஒரு கதை அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அது இதுல கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். ஆயக்கலைகள் வந்து 64, அதுல ஒன்றுதான் வந்து ஓவியக்கலைன்றாங்க. நுண்கலைகள் முதன்மையானது ஓவியக்கலை. ஓவியக்கலை என்னென்ன இருக்கு அப்படின்னா குகை ஓவியம், சுவர் ஓவியம், துணி ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், செப்பேட்டு ஓவியம், தந்த ஓவியம், கண்ணாடி ஓவியம், தாழ் ஓவியம், கருத்துப்பட ஓவியம், நவீன ஓவியம். இந்த அத்தனை ஓவியமும் வந்து ஓவியக்கலையில இடம்பெற்றிருக்கு. ஓவியம், வரைபடம், துணி என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழுநி, திரைச்சீலை, கிழி, படம். அந்த துணிக்கு வந்து இத்தனை பெயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி சீவகனால் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டா சீவக சிந்தாமணி. ஓகேங்களா. சீவகன் வந்தாலே சீவக சிந்தாமணி அடிச்சிருங்க. துணி ஓவியம் தற்காலத்தில் கலம்காரி ஓவியம் எனப்படுகிறது. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லி எதுல இடம்பெற்றிருக்கா நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு எதுல கூறியிருக்காங்கன்னா மணிமேகலையில. ஓகேங்களா. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில நெடுநல் வாடை, புனையா ஓவியம் புறம் போந்தன மணிமேகலை. ஓகேங்களா. ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலக்கி கூறினர் எனும் செய்தி பரிபாடலில் இடம்பெற்றுள்ளது. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாடல் வரிகள் இருக்கு. அதாவது பரிபாடல். தந்த ஓவியம் அதிகமாக காணப்படும் இடம் எதுன்னு கேட்டா கேரளா. கண்ணாடி ஓவியம் அதிகமாக காணப்படும் இடம் எதுன்னு கேட்டா தஞ்சாவூர். கருத்துப்பட ஓவியம் முதலில் அறிமுகப்படுத்திய இதழ் எதுன்னு கேட்டா இந்தியா. அதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா பாரதியார். இது தற்போது கேலி சித்திரம் என அழைக்கப்படுகிறது. ஓவியத்துக்கு வேறு வேறு பெயர்கள் என்னன்னு பாருங்க. ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படம், வட்டிகை செய்து. அதே மாதிரி ஓவியம் வரைபவர் கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர். ஓவிய கூடத்தை என்னன்னு சொல்லுவாங்க. எழுதுரில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம், சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. ஓகேங்களா. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தவர் யாருன்னு கேட்டா ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுவர் யாருன்னு கேட்டா கொண்டைராஜு. நாட்காட்டி ஓவியங்களை வந்து பசார் பெயிண்டிங் என்றும் அழைப்பர். ஓகேங்களா. ஓகே. அடுத்து தமிழ் ஒளி இடங்கள். இந்தியாவில் உள்ள தொன்மையான நூலகங்கள் ஒன்று எதுன்னு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம். இது கிபி 1122 முதல் இயங்கி வருகிறது. சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளவை என்னெல்லாம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, சுவடிகள், இசைக்கருவிகள், சிற்பங்கள். தமிழ், தெலுங்கு நூல்கள். ஓகேங்களா. அப்புறம் சுவடிகள், இசைக்கருவிகள், சிற்பங்கள் இது எல்லாமே வந்து சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1981. தமிழ் பல்கலைக்கழகத்தின் பரப்பளவு வந்து 1000 ஏக்கர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் கட்டிட அமைப்பு தமிழ்நாடு என தெரியும் வகையில் உள்ளதுன்னு சொல்றாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள 5 புலங்கள் என்னெல்லாம் அப்படின்னா கலைப்புலம், சுவடி புலம், வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகள் 25. சித்த மருத்துவத்துறை மூலம் மக்களுக்கு தொண்டு செய்யும் பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம்ன்றாங்க. இந்திய ஆட்சிப்பணி பணியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி அளிப்பது தமிழ் பல்கலைக்கழகம். சென்னை ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1942. ஊவேசா நூலகத்தில் 2128 ஓலைச்சுவடுகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. சென்னை கீர்த்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1869. கீர்த்திசை நூலகம் இப்போது செயல்படும் இடம் எங்கன்னு கேட்டா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளம். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1896. இங்க பாருங்க. சென்னை கீர்த்திசை நூலகம் 1969, கன்னிமாரா நூலகம் 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எதுன்னு கேட்டா கன்னிமாரா தான். இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்கள் ஒன்று கன்னிமாரா. கன்னிமாராவில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 6 லட்சத்திற்கும் மேல். இந்தியாவில் வெளியிடப்படும் நூல்கள் இதழ்களின் பிரதிகள் பாதுகாக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டா கன்னிமாரா. மறைமலை அடிய நூலகம் செயல்படும் கன்னிமர நூலகத்தின் 3ஆம் தளம். மறைமலை அடிகள் எங்க செயல்படுது அப்படின்னா கன்னிமர நூலகத்தோட 3ஆம் தளத்துல. சென்னை கோடம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்ட காலம் வந்து 1973 முதல் 1976 வரை. வள்ளுவர் கோட்டம் திருவாரூர் தேர் போன்று அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி 25 அடி நீளம், 25 அடி அகலம். ஓகேங்களா. 25 அடி நீளம், 25 அடி அகலம். வள்ளுவர் கோட்டத்தின் தேரின் உயரம் 128 அடின்றாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் சிலை உள்ள இடத்தின் வடிவம் எண் கோணம். வள்ளுவர் கோட்டத்தில் குரட்பாக்கள் பொறிக்கப்பட்டுள்ள முறை வந்து அறத்துப்பால் குரல்கள் வந்து கருநில பளிங்கு கல்லும், பொருட்பால் குரல்கள் வந்து வெண்ணிற பளிங்குகளிலும், காமத்துப்பால் குரல்கள் வந்து செந்நிற பளிங்குகளிலும் அமைக்கப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை கடலின் மட்டத்திலிருந்து 30 அடி உயர பாறை மீது உள்ளது. வள்ளுவர் சிலை பணி தொடங்கிய ஆண்டு 1990. வள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்ட நாள் எப்போன்னு கேட்டா கிபி 2000 ஜனவரி முதல் நாள் 1/1/2000. ஓகேங்களா. வள்ளுவர் சிலை உயரம் 133 அடி. வள்ளுவர் சிலை பீடம் 38
10 அடி, அதாவது அறத்துப்பாலோட அதிகார எண்ணிக்கை. வள்ளுவர் சிலை உயரம் எதுன்னு கேட்டா 95. பொருட்பால் இன்பத்துப்பால் அதிகாரங்கள் எண்ணிக்கை. இந்த கூட்டு எண்ணிக்கையில தான் வள்ளுவர் சிலையை அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. வள்ளுவர் சிலை அமைக்க பயன்படுத்தப்பட்ட கற்களின் எடை வந்து 3 டன் முதல் 8 டன் வரைன்றாங்க. வள்ளுவர் சிலைக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் எவ்வளோனா 3681. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, உலக தமிழ்ச்சங்கம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1981. மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் உள்ள இடம் எங்கன்னு கேட்டா தல்லாக்குளம். மதுரையில் 5ஆம் உலக தமிழ்நாடு நடைபெற்ற ஆண்டு 1981. உலக தமிழ்ச்சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு 2016. சங்கத்தமிழ் காட்சி கூடம் இருக்குமிடம் உலக தமிழ்ச்சங்கம். தருமிக்கு பாண்டியவனன் பொற்கீழ் வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி இடம்பெற்றுள்ள இடம் தமிழ்ச்சங்க காட்சி கூடம். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகராக மற்றும் துறைமுக நகரமாக விளங்கியது எதுன்னு கேட்டா பூம்புகார். பூம்புகார் பற்றிய செய்திகள் இடம்பெற்ற நூல்கள் பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம். பூம்புகாரின் இரு பகுதிகள் எதுன்னு கேட்டா மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம். பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973. எழுநிலை மாடமும் கண்ணகி வரலாற்றை விளக்கும் 49 சிற்பங்களும் உள்ள இடம் பூம்புகார். மாதவிக்கும் ஒரு நெடிய சிலை அந்த இடத்துல தான் அமைக்கப்பட்டுள்ளது. பூம்புகார் கலைக்கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ளவை இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம். நெடுங்கல் மன்றத்தில் 8 சிறிய கற்றூன்களும் 8 சிறிய மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதுன்றாங்க. அடுத்து இலக்கணம். தொழிற்பெயர். உழவர் செய்யும் தொழில் உழுதல், தையற்காரர் செய்யும் தொழில் தைத்தல். இத்தொடரில் உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைந்து தொழிற்பெயர் எனப்படும். தொழிற்பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது, படர்க்கிடத்தில் மட்டுமே வரும் சொல்றாங்க. இப்போ தொழிற்பெயர் அப்படின்னா ஒருத்தவங்க செய்யறது தானே தொழில். அப்போ அந்த வினைக்கு வருவது, இப்போ தையல்காரர்னா தைப்பாரு, அதே மாதிரி உழுதல்னா உழவர்னா உழுவாரு. அந்த மாதிரி தொழிற்பெயரா வருவது, அதாவது ஒரு வினையை குறிச்சு ஒரு பெயரோடு வர்றதுதான் வந்து தொழிற்பெயர். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு வந்து படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல். இது எல்லாமே வந்து தொழிற்பெயரை வரும். தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனவும் முதல்நிலை தொழிற்பெயர் என்றும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என 3 வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களை கவனிங்கள். இவற்றில் நட, உண், வாழ் ஆகிய வினை பகுதிகள் தல், அல், ஊ, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைகின்றன. இப்போ இந்த தல், அல், ஊ, கை இதெல்லாம் வந்து விகுதி. ஓகேவா. இந்த நட, உண், வாழ் இது எல்லாமே ஒரு வினை. இந்த வினை வந்து இந்த விகுதிகளோடு சேர்ந்து வர்றதுனாலதான் இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றாங்க. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். இதுல என்னென்ன விகுதிகள் இருக்குன்னு பாருங்க. தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சி, வி, மை இது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதிகளாக வரும் சொல்றாங்க. ஓகேங்களா. எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. தருதல்ல தல் வருதுங்களா, நட்புல பூ வருதுங்களா, கூறல்ல அல் வருதா, மறைவுல ஊ வருதா, ஆட்டம் அப்படின்னா அம் வருதா, மறதி அப்படின்னா தீ வருதா, விலைனா ஐ, உணர்ச்சினா சி, வருகைனா கை, கல்வினா வி, பார்வைனா வை வருது, செய்யாமனே மை, போக்குனா கோ. இந்த மாதிரி விகுதி பெற்று வர்றது எல்லாமே வந்து தொழிற்பெயர் விகுதி பெயர், அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி, கொதி என்னும் சொற்கள் வந்து இடித்தல், கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். ஆமா. அப்ப வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. இடி, கொதி இது வந்து இடித்தலுக்கும் கொதித்தலுக்கும் சொற்களின் பகுதிகளாக வருது. இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதல்நிலை என்பர். முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர். ரொம்ப இப்படி போட்டெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். ஒன்னும் இல்ல, வானில் இடி இடிச்சிச்சு, சோறு கொதி வந்தது, இதெல்லாம் நார்மலா சொல்றதுதான், வார்த்தை தான். ஓகேங்களா. எவ்வகை மாற்றமும் பெறாமல், அதாவது இடி, இடித்தல், கொதி, கொதித்தல் இந்த ரெண்டுக்குமே மீனிங் ஒண்ணுதான். இந்த மாதிரி எந்த வகை மாற்றமும் இல்லாம வர்றதுதான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா தமிழ் படிக்கும் பேரு பெற்றான். இந்த பேரு சூடு அப்படின்னு இருக்கும். இந்த பேருன்றத வந்து பெரு எனவும், சூடு என்பதை சுடு அப்படின்றது எழுதலாம். பேரு அப்படின்றத வந்து இங்க பாருங்க, இந்த சொற்களை கவனிங்கள். பெரு, சுடு இந்த பகுதிகள் வந்து முதல் எழுத்து வந்து பேரு சூடுன்னு மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறி வந்துச்சா முதல்நிலை தொழிற்பெயர். இருக்கிறது கொதி, கொதித்தது, இடி இடித்தது. இப்ப இடி, கொதி இது அப்படியே எந்தவித மாற்றம் இல்லாம வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். இந்த சுடு, சூடு, பெரு, பேரு இந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இவ்வளவுதான். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும். கிரியேட்டர்னா படைப்பாளர், ஸ்கல்ப்சர்னா சிற்பம், ஆர்டிஸ்ட்னா கலைஞர், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா கல்வெட்டு, மனுஸ்கிரிப்ட்ஸ்னா கையெழுத்துப்படி, ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல், பிரஷ்னா தூரிகை, கார்ட்டூனா கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள், மாடர்ன் ஆர்ட்னா நவீன ஓவியம். ஓகேங்களா. இதோட வந்து அடுத்த இயல் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா. 5, 4, 5, 6 இந்த 3 இயலுமே முடிச்சாச்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது போடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்க, இந்த கிளாஸ் எனக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுப்பேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.